you ever look at someone and wonder what is going on inside their head? பள்ளி விழுந்த சாப்பாடு பாய்சனா மாறிடும். அதே சாப்பாடை பள்ளி சாப்பிட்டுச்சுன்னா சாகுமா சாகாதா? நம்ம எல்லாருமே குரங்குல இருந்தா மனுஷனா மாறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற குரங்குலாம் ஏன் மனுஷனா மாற மாட்டேங்குது? நான் தெரியாதனமா நெல்லிக்காவோட கொட்டையை சாப்பிட்டேன். அப்ப என் வயிற்றுக்குள்ள மரம் வளருமா? நம்ம ராட்டினத்துல ரோலர் கோஸ்டர் எல்லாம் போனோம்னா தலை சுத்தும். ஆனா இந்த பூமி சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்படியே நமக்கு தலை சுத்த மாட்டேங்குது. கொசுவுக்கு வாய் இல்ல, இரும்புக்கு பல்லு இல்ல, அப்புறம் ஏன் அது கடிக்குதுன்னு நம்ம சொல்றோம். யாவது வாயில பல்லு இருந்தா தானே கடிக்குதுன்னு சொல்ல முடியும். இப்ப என்கிட்ட ஒரு லேண்டு சொந்தமா இருக்குன்றீங்க. லேண்டுக்கு மேல இருக்கிற மேற்பரப்பு மட்டும் தான் எனக்கு சொந்தமா, இல்ல பூமியோட உட்கரு வரைக்கும் எனக்கு சொந்தமா? எது வரைக்கும் எனக்கு சொந்தம்? சுடு தண்ணினா சூடா இருக்கு, பச்சை தண்ணினா பச்சை கலர்ல தானே இருக்கணும். ஏன் வெள்ளை கலர்ல இருக்கு? கண்ணு தெரியாதவங்க கூட ஒரே ஒரு கலரை மட்டும் பார்க்க முடியும், அதான் கருப்பு கலரு. அதுதான் கருப்பு கலர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுமா? பறவைகள்லாம் பறக்கறனால பறவைன்னு சொல்றோம். மனிதர்கள்லாம் நடக்கிறதுனால நடவைன்னு தானே சொல்லணும். வெயில் அடிச்சுக்கிட்டே லேசா மழை பெஞ்சுச்சுன்னா காக்காவுக்கும் நரிக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கு இருக்கோமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கு இருக்கோமா? ஒருத்தருக்கு தண்ணியில கண்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தா அவர் தண்ணிக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணுவாரு? இந்த வேர்ல்டு வந்து கிரியேட் ஆகுறப்ப என்ன டேல ஸ்டார்ட் ஆயிருக்கும்? வடிவேலு ஒரு படத்துல நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அவர் எதுக்குதான் சரிப்பட்டு வர மாட்டாரு, அதை பத்தி சொல்லவே இல்லை. வெள்ளை முடிய புடுங்கன்னா நிறைய வெள்ளை முடி வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் கருப்பு முடிய புடுங்கன்னா நிறைய கருப்பு முடி வர மாட்டேங்குது? விசை இருக்கிற பழம் எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? சாப்பிட்டு பார்த்து செத்து தானே. நமக்கு எல்லாருமே முடி வெட்டுற கடையில முடி வெட்டுறவருக்கு யார் முடி வெட்டுவா? அவருக்கு அவரே வெட்டுவாரா, இல்ல அவர் வேற கடையில போய் வெட்டுவாரா? அவருக்கு அவரே நல்லா வெட்ட தெரியலனா அப்ப நமக்கு வெட்டுறாரு. நம்ம யாராவது பல்ல பார்க்க நினைச்சாங்கன்னா ஈ காமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாருமே பல்ல தான் காட்டுறோம், ஈய காட்டுறது இல்ல. ஏன் வட்டமா இருக்கிற பீஸா எதுக்கு சதுரமா இருக்கிற பாக்ஸ்ல வருது? டெய்லர் கிட்ட நம்ம சட்டைக்கு அளவெடுப்போம், அவருக்கு யார் அளவெடுப்பா? இப்ப நமக்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து காது கேட்காதவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள ஏதாவது மைண்ட் வாய்ஸ் கேட்குமா? நம்ம மயக்கம் போட்டா தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க, மீன் மயக்கம் போட்டா லிவிங் ரூம்ல செத்துட்டானா அந்த ரூம் பேர் என்ன? நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி பூசாரி கோயில் கட்டுறாரா, இல்ல பூசாரி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கோயில் கட்டுறாரா? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலும் இருக்கு, டீசலும் இருக்கு. ஆனா அதை நம்ம பெட்ரோல் பங்க்னு மட்டும் தான் சொல்றோம். ஏன் டீசல் பங்க்னு சொல்றது இல்ல? உலகத்திலே ஜீரோ அப்படின்ற மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப லைஃப் எல்லாத்துக்குமே அன்ஃபேராவே இருந்தா அப்ப அதுக்கு அர்த்தம் ஃபேர் தானே. இங்கிலீஷ் லெட்டர் எக்ஸ நம்ம இங்கிலீஷ்ல அதிகமா யூஸ் பண்றதே இல்ல, மேக்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஒரு பில்லும் ஒரு ரூபா நோட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தானே. ஐ லவ் யூன்றது கேள்வியா இல்ல பதிலா? நம்மளோட பிரைவசி எல்லாமே நம்ம மொபைலுக்கு தெரியும். ஃபேனுன்னா தமிழ்ல விசிறின்னு சொல்லி அர்த்தம், ரசிகர்களையும் நம்ம ஃபேன் தான் சொல்றோம். அப்ப அவங்க எல்லாருமே விசிறியா? இப்போ ஒண்ணு நான் யோசித்தேன், அது மறந்துருச்சு. யோசித்தது நான் தான். யோசித்ததை நான் ஞாபகப்படுத்தி பார்த்தேன், ஞாபகம் வரல. அப்ப அது எங்க தான் போச்சு? என் மூளைக்குள்ள தானே இருக்கணும். மூளைக்குள்ள இல்லைன்னா வேற எங்க இருக்கும்? ஸோ இதான் இப்போ என் மண்டைக்குள்ள ஓடிக்கி இருக்கிறது. ஸோ அதான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போமா?